ரீசெண்டா ஒரு 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 பதிவு ஒண்ணு பார்த்தேன். ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவ பையன் வச்சிருக்கிறாரு. அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு காரியமா இருந்துச்சு. இதே ஸ்டேட்டஸ் வந்து நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. மற்றவங்க ரட்சிக்கப்படாதவங்க, இயேசு தெரியாதவங்க நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. அதை விட இயேசு தெரியாதவங்க எப்பவுமே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மன வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் இயேசு அறிஞ்சிருக்கிற நானும் அதையே செய்யறேன் அப்படின்னா கொஞ்சம் வருத்தம் தானே. சோ இதுதான் என்ன ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம். நான் இயேசு கூட தான் இருக்கிறேன், ஆண்டவர் தான் என்ன நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, நான் டெய்லி பைபிள் படிக்கிறேன், ப்ரேயர் பண்றேன், எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும் பொழுது அதை நானே திரும்பி பார்த்துக்கணும். வச்சு நான் வந்து ஆண்டவர் கூட தானே இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டேட்டஸ் ஏங்க நான் வச்சேன்னு நானே திரும்பி பார்க்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சோ எந்த ஸ்டேட்டஸ் அப்படின்னு தானே கேக்குறீங்க, நீங்களே பாருங்களேன். ஏன் இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ற? எனக்கு புரியவே இல்ல. அதாவது எனக்கு பிரச்சனையே வேண்டாம், நான் ஜாலியாவே இருக்கணும் அப்படிலாம் நான் உன்கிட்ட கேட்கவே இல்லை. கேட்டாலும் கொடுக்குற அளவுக்கு யாரும் நல்லவனும் கிடையாது, அது எனக்கு தெரியும். நான் என்ன கேட்கறேன், ஒரு பிரச்சனையை கொடுக்குறேன், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணு, அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை தூக்கி மேல வைக்கிறேன். அப்படி என்ன உனக்கு அவசரம்? அதுவும் டிசைனா கொடுக்குறேன், உடனே கொடுக்குறேன், ஸ்பான்டேனியஸா கொடுத்துட்டே இருக்கேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சரி, இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறேன், என்னைக்காவது எனக்கு ஒரு சூப்பர் பவர் கொடுக்கணும்னு உனக்கு தோணி இருக்கா? சோ இந்த ஸ்டேட்டஸ் வந்து ஒரு கிறிஸ்தவ பையன் அப்படின்னு சொல்றதை விட ஒரு பைபிள் காலேஜ் படிச்ச பையன் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு ஊழியம் செய்யக்கூடிய நல்ல ஒரு மெச்சூர்டான ஒரு பையன் இந்த ஒரு ஸ்டேட்டஸை வச்சுக்கிட்டு ஒரு புலம்புற மாதிரி, என்ன கடவுளே இப்படி பண்ணிட்டீங்க, ஒரு ஒரு கஷ்டத்தை கொடுங்க, அடுத்தடுத்து கொடுக்குறீங்களே, கொஞ்சம் கேப் போட்டு கொடுங்களேன் அப்படின்ட்டு ஒரு ஒரு புறஜாதியர், ஒரு சிம்பிள் மேன், ஒரு ஒரு நார்மல் மனுஷன் பேசுற மாதிரியே பேசுறது கொஞ்சம் வருத்தமா இருக்குது. தப்பு கிடையாதுங்க, எல்லாருக்குமே பிரச்சனை வரும், எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது, தப்பு கிடையாது. ஆனா இதை வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி நான் வந்து கஷ்டத்துல தாங்க இருக்கிறேன், நான் வந்து பெயின்ல இருக்கிறேன், வருத்தத்திலேயே இருக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாருக்குமே சொல்ல வேண்டியதோட நோக்கம் என்ன அப்படின்றத இன்னைக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்குது. சோ இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் நீங்க வந்து திடப்பட வேண்டியது, பலப்பட வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். நான் வந்து எப்படினாலும் வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்றது வாழ்க்கை கிடையாது. இல்ல வந்து இப்படிதான் எப்படினாலும் இருந்துட்டு போப்பா, இதுதான் உனக்கு நியமிக்கப்பட்டது அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் எனக்கு ஒரு வாழ்க்கை வச்சிருக்கிறாரு, அது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்குது, ஆனா என் கையை பிடிச்சிட்டு இருக்கிறது ஆண்டவர் தானே, என் கூட இருக்கிறது ஆண்டவர் தானே. அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து இந்த போராட்டத்தை ஏன் வந்து ஒரு போராட்டமா பார்க்கணும், ஏன் வந்து இந்த போராட்டத்தை ஒரு ஒரு அசௌகரியமா பார்க்கணும்? சே, என்னடா வாழ்க்கை இதுன்னு ஏன் நான் பார்க்கணும்? இந்த போராட்டத்தை நான் சந்தோஷமா பார்க்கலாமே. இந்த போராட்டத்தை என் கூட இருக்கிறது ஆண்டவர் தானே, என் கூட இருக்கிறது வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சவர் தானே, செய்ய முடிஞ்சவர் தானே. அப்படி இருக்கும்பொழுது ஏன் நான் வந்து இதை ஒரு கவலையோட பார்க்கணும், ஒரு பிரச்சனையோட பார்க்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம ரியலைஸ் பண்ணணும். நாங்க வந்து ஸ்கூல் படிக்கும் போது எங்களுக்கு கபடி டீம் இருக்குது. அந்த கபடி டீம்ல எங்க இதுல ஸ்கூல்ல நேஷனல் ஸ்டேட் லெவல்ல வின் பண்ண ஒரு பையன். ஸ்டேட் லெவல்ல கபடி மேட்ச் நடந்துச்சு. அந்த கபடி மேட்ச்ல வின் பண்ண அந்த டீம் கேப்டன் வந்து எங்க ஸ்கூல் எங்க கிளாஸ்ல தான் இருந்தாரு. அப்போ நாங்க வந்து மற்ற கேமுக்கு கொஞ்சம் பயந்தோம். வாலிபால் இருக்குது, வாலிபால் நம்மளுக்கு வந்து அவ்வளவு தெரியாது, தோத்துருவோமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தோம். ஆனா அந்த கபடி வந்து எங்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு. ஏன்னா ஸ்டேட் லெவல்ல வின் பண்ண ஒரு ஆளு எங்க டீம்ல இருக்கிறான். அதனால நாங்க எல்லாருமே 7 பேர்ல 6 பேருமே அவுட் ஆனாலும் ஒருத்தனே ரைடு போய் எல்லாருமே தொட்டுட்டு வந்துருவான், நாங்க வின் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருந்தோம். சோ இதே மாதிரிதான் ஆண்டவரும், நான் தனியா இருந்தானா பிரச்சனை இல்லை, நான் வந்து வருத்தப்படுறது, ஸ்டேட்டஸ் வைக்கிறது, புலம்புறது, அழுது புலம்பு, ஏன் நீங்க வந்து தேவையில்லாத காரியங்களை நீங்க வந்து அட்டெம்ப்ட் பண்ணீங்கனாலும் பரவாயில்ல, ஏன் அப்படின்னா நீங்க தனியா இருக்கிறீங்க, தனியா இருக்கிறவங்களுக்கு வேற வழி இல்ல, அதுதான் செய்வோம். பட் என் கூட எல்லாத்தையுமே ஜெயிச்சவர் என் கூட இருக்கிறாரு. ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து வந்தாரு, 33 வருஷம் வாழ்ந்தாரு, உலகத்தை ஜெயித்தாரு, ஒரு நாளும் அவர் புலம்புனாரு அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு நாளும் வந்து என்னடா வாழ்க்கை இது அப்படின்ட்டு அவர் வந்து வருத்தப்பட்டாரு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் ஜெயிச்சு முடிச்சவர், எல்லாத்தையும் வெற்றிகரமா நடத்தி முடிச்ச ஒரு ஆண்டவர் என் கூட வச்சுக்கிட்டு, அவர் என் கூட வச்சுட்டு வருத்தப்படுறது அது எப்படி இருக்கு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். சோ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து வருத்தப்படுறதுக்கு அப்படின்ற காரணத்தை தேடாதீங்க, இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருங்க. 3 வேளை சாப்பாடு இருக்குதா, சந்தோஷமா இருங்க. 3 வேளை சாப்பாடு இல்லாம ஒரு கூட்டம் தேடி தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க, பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்துருக்காரு, எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் பாருங்களேன். உங்களுக்கு வீடு இருக்குதா, தங்குறதுக்கு வீடு இருக்குதா, ஃபைன். எத்தனையோ பேர் வந்து வீடு இல்லாம மழை வந்துச்சுனாக்கி வீடு ஒழுகுது, கூரை வீட்டுல ஒழுகிட்டு இருக்குது. அதையும் தாண்டி நிறைய பேர் வீடே இல்ல, மழை வந்துச்சுன்னா ஏடிஎம் வாசல்லையும் ஏதோ கோவில் வாசல்லையும் சர்ச்சு வாசல்லையும் வந்து அண்டிட்டு இருக்கிறாங்க. சிலவங்க பிரிட்ஜுக்கு கீழே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கி மழை வந்தாக்கி வீடு இல்லை அப்படின்ட்டு. அப்படி இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வீடு கொடுத்துருக்கிறாருல, சந்தோஷப்படுங்க.
புதிய ட்ரெஸ் தான் இல்லன்னு வருத்தப்படுறீங்களே, ஒரு பழைய ட்ரெஸ் ஏதோ ஒண்ணு போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ் குடுத்துருக்காங்கல்ல. எத்தனையோ பேருக்கு ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கிறாங்க. குளிர்ல வந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு ட்ரெஸ் குடுத்துருக்காரு. எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம். சோ இத மாதிரி நீங்க வந்து இல்லாதவர்கள கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இல்லாதவங்க கிட்ட நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு குடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையிலும் உண்டாயிருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே நீங்க வருத்தப்படணும்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் சம்பூர்ணமாய் கொடுத்திருக்கிறார். சோ பிரத்யேகமா நான் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு சொல்றேன். வருத்தப்பட்டு ஆண்டவரை கஷ்டப்படுத்தாதீங்க. அவர் உங்களை சந்தோஷமா வச்சிருக்கிறேன்ற நம்பிக்கையில இருக்கிறாரு. உங்களுக்கு சின்ன சின்ன சோதனைகள் கொடுத்தாலும் அது வந்து உங்களுடைய நன்மைக்காகத்தான் அப்படின்னு விசுவாசிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க அந்த சோதனை எல்லாம் பெரிய விஷயமா எடுத்துட்டு அதுக்காக வருத்தப்பட்டு கலங்கும் பொழுது ஆண்டவர் துக்கப்படுவார். என் பிள்ளைய நான் நல்ல வழியில தான் நடத்திட்டு இருக்கிறேன், ஆனாலும் ஏன் இவ்வளவு வருத்தத்தோட இந்த வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வருத்தப்படுவார். அதனால ஆண்டவர் துக்கப்படுற மாதிரி, ஆண்டவர் வருத்தப்படுற மாதிரி எதையும் செய்யாதீங்க. கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.